ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் சீசன் 1 ஃபுல் ஸ்டோரியோட பார்ட் 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அனிதா வந்து ரவியை கூப்பிட்டு டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், என்னை விட உனக்கு வேறு நல்ல பொண்ணு யாருடா கிடைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரவி ஷாக் ஆகி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அனிதா. உடனே ரவி சொல்கிறாரு, நான் எங்கள் அத்தை இருந்தாங்கன்னு ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்போ என்னோட அத்தை பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு. ஓ, சிம்பத்தி வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கேட்குறாங்க. இல்லை சிம்பத்திலாம் இல்லை, நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ என்னோட சூழ்நிலை அதனால் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. இதனால் அனிதா பயங்கரமாக அழுதுட்டு ரவியை அரைஞ்சிட்டு ஓடிடுறாங்க. ஓடி போய் என்ன சொல்கிறாங்கன்னா, குணா கிட்டேயும் ராக்கி கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரவிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ ரவியோட ஒய்ஃப் யார், நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு லேப்டாப் ப்ரிப்பேர் பண்ண ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு பேர் வந்து பாரதி. அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு குணா ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா தெரிய வருது அவங்க தான் வந்து ரவியோட ஒய்ஃப்னு. ஏன்னா வந்து அவங்களும் ரவியும் பேசுகிறத வந்துட்டு குணா வந்து பார்த்துடுவார். இது டேரெக்டாக போயிட்டு அனிதா கிட்ட போட்டும் கொடுத்துட்றாரு. பாரதி தான் ரவியோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அனிதா வந்து சும்மாவே போயிட்டு பாரதி கிட்ட வம்பு எடுத்துட்டும் நோண்டிட்டுமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்கே சார் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, அர்ஜுன் வந்து சிஇஓ ஆகணும்னு ஆசைப்படுறான், அதுக்கு கண்டிப்பாக கேப்பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போயிட்டு ரதி என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ஜுன் கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து அதை செக் பண்ணாமல் அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு நடந்த வேற ஒரு பேஷண்ட்டோட ஃபைல் கிடைக்கும், அந்த பேஷண்ட்டோட ஃபைலை பார்த்துட்டு இருப்பாரு. இது பார்த்துட்டு ரதி ரொம்பவே கோமாயி, நான் உங்ககிட்ட சொன்ன வேலை ஒன்று, நீ செய்கிற வேலை ஒன்று, எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு நீ வந்து இது பண்ணணும், ஸ்குவாட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இதையும் ஆர்கே சார் பார்க்குறாரு. ஸோ கிளியராக வந்து இவங்களுக்கு அர்ஜுன் மேலே ஒரு கோவம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணுற அந்த நர்ஸ் அருணா இருக்காங்கல்ல, அருணாவோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்க அடுத்த ஹாஸ்பிட்டல் ஃபைலை கையில் வச்சுருக்கிறத அர்ஜுன் பார்த்துடுறாரு. பார்த்து கேட்குறாரு, நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணாமல் வேறு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் பத்தலை, ரொம்ப எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனும் இதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு அவங்க அப்பா டைரியில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க அப்பாவோட டைரி எடுத்து வாசித்து பார்க்குறாரு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து பரன் மேலே ஏறியிருக்காங்க, ஏறி கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டதோட அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி பேசும்போது அவங்க அப்பா வந்துட்டு, என்ன விஷயமா சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே, ஏங்க நீங்கள் பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, 40 வயசான ஒரு லேடிக்கு இப்போ தான் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, அவங்க குழந்தைங்களை காப்பாற்றிட்டோம், அந்த ஒய்ஃபை நான் காப்பாற்றுற சர்ஜரியில் இருக்கேம்மா, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த டைமில் அர்ஜுன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது ரத்த வெள்ளத்தில் அம்மா இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரீடைல் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா தான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்ம அப்பா தான் ஃபோன் எடுக்கல, அதனால தான் அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் அவங்க அப்பா கிட்ட இவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்காரு. இப்போ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா மேலே ரொம்ப கோவம்லாம் போயிடுச்சு. அழுதுகிட்டே ரீனாவை ஹக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நம்ம வெளியில் போய் சரக்கடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அவங்க அப்பாவும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து வீட்டில் வச்சுட்டு ரவி கிட்ட கேட்குறாங்க, அனிதாக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சா அப்படின்னு சொன்ன உடனே ரவி கிட்ட ஆன்சரே இல்லை. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாரு. 3 பேர் பீச்சில் சந்திச்சுட்டு ஆர்கே சார், ரவி, அப்புறமா அர்ஜுன் 3 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ரீனாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சோனின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட படித்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரீனாவை பார்க்க வராங்க. இவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களே நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால ஒரு சேமிப்பு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எல்லாரும் அதை பார்த்துட்டு சரியாக அர்ஜுனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ ரதி மேம் வந்து அவங்களும் நானும் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலான்னு போகிறாங்க. பார்த்தா அவங்க வச்சுருந்த பிளான் பேப்பர்ஸ் எதையுமே காணோம். ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த குட்டீஸ் திவியும் சித்தும் 2 பேரும் சேர்ந்து சும்மா எடுத்து கிழிச்சு விளையாண்டுருப்பாங்க. ஸோ அது மிஸ் ஆகிருக்கும். இதனால ரதி மேம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வீட்டில் வந்து திவியை பயங்கரமாக திட்டி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ அப்படிலாம் கவலைப்படாத, ரதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த பிளானை சொன்னாலும் சொல்லலைனாலும் ரதிக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ரதி மேமும் ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் வச்சுட்டு ரீனாவும் சோனியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரதி மேம் தான் அவங்க அம்மாங்கிறது தெரிய வருது. பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கதை கேட்ட உடனே ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஏன்னா இவங்க கேட்டுட்ருக்காங்கங்கிறது ரீனாக்கும் சோனிக்கும் தெரியாது. அவங்க எதேச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க கீழேருந்து கேட்டுடுறாங்க. உடனே எப்படியாச்சும் ரீனாவை வந்து ரதி மேம் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி வீட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, எங்கள் வீட்டில் வந்து 3 டேஸ்க்கு ஃபுல்லாக கெஸ்ட்டு வராங்க, ஸோ ரீனாவை உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம் கிட்டேயும் தேவ்கிட்டையும் கேட்குறாங்க. ரதி மேமோட ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்குறாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க சாரதாமாவுக்கு, அதாவது இந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கு என்னென்னா 3 டேஸ் வந்து ரீனா அவங்க அம்மா அப்பாவோட
அனிதாவோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு 1 மந்த் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டை நான் நல்லா பண்ணிட்டேன்னா என்னை யூஎஸ்க்கு அனுப்புகிறேன்னு என்னோட கம்பெனியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரவியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக அவங்க பாரதி வந்து இப்போ டெய்லி ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வராங்க. ரவி என்ன பண்ணுறாருன்னா, ராக்கி கிட்டேயும் குணா கிட்டேயும் டே எப்படியாச்சும் பாரதியும் அனிதாவும் மோதாத மாதிரி நீங்கள் தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒர்க் அசைன் பண்ணி விட்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நவீன் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. எமர்ஜென்சியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஓவர் டோஸ் கொடுத்துட்டு அழுதுட்டுருக்காரு. அவ்வளோதான், இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்க, நான் இனிமேல் டாக்டராகவே ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு இதை பார்த்துட்டு தேஜு வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நவீன் தான் அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணிடுறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு குணா வந்து நவீனை போட்டு அடிக்கிறாரு. இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அர்ஜுன் உள்ளே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ரதி மேம் ஆர்கே எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு உண்மையை வந்து அர்ஜுன் சொல்கிறாரு. சொன்னோடனே ஆர்கே வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கன்னு எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இது வந்து நவீன் கொடுத்த டோஸ்னால எதுவும் ஆகலை, அவர் வந்து அதிகமாக ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்காரு அந்த பேஷண்ட், அதனால தான் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஆர்கே சார் சொல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டை குணப்படுத்திடுறாங்க. ஸோ இவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த ஃபைலில் அதாவது நவீன் தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற டேட்டாவை யாரோ எரேஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம் வந்து இதுக்கு நான் பனிஷ்மெண்ட் இதை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன், ஏன்னா முதல்ல கொடுத்த ஓவர் டோஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் நடக்கிற தப்பு, பட் இது வந்து தெரிஞ்சு பண்ணது, இது நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு நவீன் என்ன பண்ணுறாருனா, தேஜுவை மாட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளேமை எடுத்துக்கிறாரு. ஆனால் அர்ஜுன் வந்து தேஜுவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, நீ தான் அதை பண்ணன்னு எனக்கு தெரியும், நவீன் வந்து உன் பேரில் பழி விழக்கூடாதுன்னு அவன் பேரில் அந்த பழியை எடுத்துக்கிட்டான், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி தேஜுவை வார்ன் பண்ணிவிட்டு அர்ஜுன் வந்து போயிடுறாரு. ரீனா வந்து இங்கே 3 டேஸ் இவங்க வீட்டில் ரதீப் மேம் வீட்டில் வந்து தங்கி 3 டேஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டும் வரல அப்படின்னு. உடனே டேரெக்டாக போய் சாரதாமா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரலைன்னா என்னை எதுக்கு அங்கே அனுப்பி வச்சிங்கன்னப்போ, நீ தான் பொண்ணுன்னு தெரியுமா எனக்கு, நீ உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரீனா ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. அர்ஜுன் வந்து ஹாஸ்பிட்டலோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரும் வந்து ட்ரெடிஷ்னல் வேரில் வரலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணோடனே ரீனா வந்து சாரீலாம் கட்டிட்டு வராங்க. அதுவும் வந்து ரதி மேமோட சாரியை தான் கட்டுறாங்க. கட்டிட்டு வரும்போது பயங்கர அழகாக இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஆர்கே வந்து இறந்து போய்ட்றாரு இந்த 20th ஆனிவர்சரி அன்றைக்கி. ஸோ அர்ஜுன் வந்து பயங்கரமாக அழறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரவி வந்து அனிதாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேரோட பெட் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிறத காமிச்சு, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழலை, அவங்க வந்து யூஎஸ் போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடுவோம், அந்த டைமில் வந்து அவளை ஒரு 20 வயசு மூத்த ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற தான் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அனிதா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா சரி அப்போ இனி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் அடுத்த நாளே பாரதி வந்து அனிதாவை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இல்லை, ரவியை தான் மாமா தான் என்னை வந்து லவ் பண்ணல, ஆனால் நான் வந்து மாமா லவ் பண்ணுறேன், நான் யூஎஸ்க்கும் போக மாட்டேன், மாமாவை டைவர்ஸ் பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே அனிதா கிட்டே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அனிதா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. அடுத்த நாளே ரவி கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவள் ஒன்றை லவ் பண்ணுறா, நீ தெரிஞ்சுக்கோ, ஏன் ஃபீலிங்ஸில் தான் விளையாண்டா, அவள் ஃபீலிங்ஸில் விளையாடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, தேஜுவை வந்து மதன் ஃபோன் பண்ணி எம்என்எம் ஹாஸ்பிட்டல் மதன் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுத்த வேலை எதையுமே நீ ஒழுங்காக பண்ணலை, இனிமேல் உன் ஹெல்ப் எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேஜுவை வந்து இது பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நவீனை வந்து பயங்கரமாக இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா நவீன் அந்த தப்பு பண்ணார் இல்லையா, அந்த இதை டெலீட் பண்ணிட்டாரு, டேட்டாவை டெலீட் பண்ணார், ஆக்சுவலாக பண்ணது தேஜு, பட் நவீன் பண்ணிட்டாருன்னு நினச்சதுனால ரதி மேம் வந்து சமத்தையாக வெளுத்து வாங்குறாங்க, நிறைய வேலையெல்லாம் கொடுத்து. இன்னொரு பக்கம் சினிமா டாக்டர் வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க, அர்ஜுன் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு ஷூட்டிங் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆக்டிங் சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னோடனே, இல்லை வேண்டாம் சார், ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் சேஃப்டிக்கு அது சரியில்லை, அதனால் ஷூட்டிங் எங்கள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை போயிட்டு சினிமா டாக்டர் வந்து ரதி மேம் கிட்ட சொன்னோடனே, அவன் யார் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நான் சொல்கிறேன் நீங்கள் ஷூட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அர்ஜுனுக்கும் ரதி மேமுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங்கும் நடக்குது. ஷூட்டிங்க்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஆக்டர் சூரியகாந்த் ஒருத்தர் வராரு. அந்த சூரியகாந்த் ஆக்டர் வேறு யாரும் இல்லை, குணாவோட அப்பா. அதே மாதிரி அவங்களோட அம்மா, குணாவோட அம்மாவும் ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி தான் போல இருக்குது, ஒரு டான்ஸர். அவங்களும் பையனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் குணாவுக்கு அவங்க அம்மா அப்பா மேலே பெரிய அபிப்பிராயமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேரும் வேலைன்னு பிஸியாக இருந்தனால குணாவை வந்து ஹாஸ்டலில் விட்டு வளர்த்துருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதனால் குணாவுக்கு அம்மா அப்பா மேலே பெரிய பிரியம் இல்லை. ஆனால் குணாவோட அம்மாவும் அப்பாவும் செலிப்ரிட்டிஸ்ன்னு தெரிஞ்சு மற்றவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.